உங்களோட பேர் என்னங்க மேம்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு, என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் சந்தியா டி. நான் திருப்பத்தூர்ல இருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் 118. நான் எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். என்ன கவுன்சிலிங்கா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்ல வந்திருக்கேன் சார். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க மேம் நீங்கள்? சார் நான் ஆக்சுவலி பி வந்து 2020 சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து நான் டான்செட் கிளியர் பண்ணி எம்இ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் முடித்தேன் சார். நான் அங்கேயும் 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஃபர்தராக நம்ம வந்து கவர்மெண்ட் ஃபீல்டில் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஒரு 24 ஸ்டார்ட் பண்ணேன் சார். 24 ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் கவுன்சிலிங் வரைக்கும் போயிருந்தேன். லாஸ்ட் டேல எனக்கு கிடைக்காம போயிருச்சு. அகெயின் நான் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் வந்து இப்போ எனக்கு இதில் வந்து ஏஐ கிடச்சிருக்கு சார். ஓகே. இப்போ முதல் முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? ஏன் நம்மளுக்கு கிடைக்கல? அப்போ சார் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை சார் எனக்கு. ஆக்சுவலி எதை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக படித்து வச்சுருந்தேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஆனால் ஒரு ஒரு எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணுறப்போ நம்ம வந்து படிக்கிறத தாண்டி நிறைய எம்சிக்யூஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கும்போது தான் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு கொஷின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு அங்கே கிரியேட் ஆகுது சார். நீங்கள் எப்படி செல்ஃபாக படிச்சிங்களா, அகாடமி போனீங்களா மேம்? சார் நான் ஃபஸ்ட்டு அகாடமி போனேன். ஒரு 4 months கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். மோஸ்ட்டாக லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ரேங்க் பின்னாடி போச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குன்னா அதுக்கு ரீசனாக ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய வந்து அனலைஸ் பண்ணேன் சார். போத் என்னோட கோர் சப்ஜெக்டாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து 2 பேப்பர் இருக்கும் சார். ஒன்று வந்து சிவில் 200 கொஷின்ஸ் சிவிலுக்கு நாங்கள் எழுதுவோம். அதே 2வது பேப்பர் ஜிஎஸ், அதுலேயும் 200 கொஷின்ஸ் இருக்கும். 100 வந்து தமிழுக்கு எழுதுவோம். 75 ஜிஎஸ், 25 வந்து மேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 100 அந்த சிவிலுக்கு வந்து 200 கொஷின்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஜிஎஸ்க்கு வந்து படிக்கணும். நம்ம வைடராக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. 2வது விஷயம் வந்து நம்ம வந்து கொஷின்ஸை வந்து படிக்கிறப்பவே எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். எப்படி ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணுறோம், படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அந்த படிச்சதை வச்சு எப்படி வந்து ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறோம் அதை அப்ரோச் பண்ணுறப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ வந்து நம்மளோட ரேங்க் வந்து முன்னாடி வரும். நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஹையஸ்ட் ரேங்க்குக்கும் நமக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஒரு கொஷின் 2 கொஷின் 0.25 இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த கொஷின்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கான்செப்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு 2வது வந்து கொஷின் ஓரியன்டாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணும் சார். ஓகே. இப்போ ஒரு 29 சப்ஜெக்ட்ஸை தான் உங்களுக்கு ஒரு 10 யூனிட்ஸாக கொடுக்குறதா நிறைய பேர் சொன்னாங்க. இதுக்கான சோர்ஸ் என்ன அவைலபிள் இருக்குது? புக்ஸ் இருக்கா அதுக்கு படிக்கிறதுக்கு? இல்லை இன்ஸ்டியூட் போய் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் நம்ம படிக்கணுமா? அதை பற்றி சொல்லுங்கள். சார் ஆக்சுவலி நான் சிவில் எடுத்ததில் சிவில் இன்ஜினியரிங் வந்து அந்த 4 இயர்ஸ் நாங்கள் படிக்கணும்ல சார், அதுதான் கேட்பாங்க. பட் ஆனால் அந்த 4 இயர்ஸ் படித்ததையும் நம்ம புக் வைஸ் படிக்கிறப்ப நமக்கு வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும். நான் பர்சனலாக வந்து ஒரு அகாடமியோட நோட்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். அந்த அகாடமியில் வந்து கிறிஸ்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 சப்ஜெக்டை 28 இதுவாக பிரித்து எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, எதெல்லாம் நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கணும். அங்கே நம்ம செமஸ்டருக்கு படிச்சிருப்போம், வைடராக படிச்சிருப்போம், அங்கே 16 மார்க்கு படிச்சிருப்போம். இங்கே வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எம்சிக்யூவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார். இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிச்சது நம்ம ரிட்டனில் எழுதுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அப்படி இல்லையா? இதில் வந்து நம்ம எம்சிக்யூ தான் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு படிச்சதுக்கும் இதுக்கு படிக்கிறதுக்கும் ஏதாவது மெத்தட் மாற்ற வேண்டியது இருக்குமா, இல்லை சேமாக தான் படிக்கணுமா நம்ம? இல்லைங்க சார், இங்கே வந்து நம்ம மெத்தட் மாற்றுற மாதிரி தான் சார் இருக்கும். எப்படி சொல்ல வரேன்னா இங்கே நம்ம கான்செப்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. 4மே நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கொஷின் எடுக்கிறோன்னா அந்த கொஷினோட சம்மந்தப்பட்ட 4 ஆப்ஷன்ஸாக தான் அங்கே இருக்கும். ஸோ நம்ம எலிமினேட் பண்ணுறப்போ அந்த கான்செப்டை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் அந்த கொஷின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். அங்கே அப்படி கிடையாது. நமக்கு அந்த ஒரு 16 மார்க் கொஷினை பற்றி நமக்கு ஓவரால் வியூ இருந்தாலுமே நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. கான்செப்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், தியரி இருக்கும். எதில் நம்ம மோர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சார்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸாம்ஸை பொறுத்து இருக்கும் சார். இப்போது நம்ம ஏன்னு எடுத்துக்கிறப்போ ஓரளவுக்கு தியரி பேஸ்டு கொஞ்சம் நமக்கு அதிகமாகவும் ப்ராப்ளமேட்டிக் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் சார். அதுவே எஸ்எஸ்சி போகிறீங்க அப்படின்னா அதில் வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆகும் சார். ஓகே. இப்போ டெக்னிக்கல்
சொல்லிட்டீங்க. ஜிஎஸ் பேப்பர் சொல்லுங்க. ஜிஎஸும் படிக்கிறது முக்கியம் இல்லையா? ஜிஎஸ் எந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்றத சொல்லுங்க. சார் ஆக்சுவலாக ஜிஎஸ் வந்து இப்போ நம்ம குரூப் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரும்போது கொஞ்சம் வந்து டெப்த் வந்து கம்மியாக தான் சார் இருக்கும். டெப்த் வைஸ் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. ஓவரால் வியூவாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ வந்து நம்ம 6th to 10th அந்த எஸ்எஸ்எல்சி புக்ஸை வந்து நம்ம கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்தேன் சார். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் இது பண்ணுவேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தான் லெவல் தான். ஸோ அந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய எம்சிக்யூ ஆஸ் யூஷுவல் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் எந்த மாதிரியான பேட்டர்னில் கேட்குறாங்கிறது. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க எப்படி பிரிச்சுப்பீங்க? ஜிஎஸ்க்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? டெக்னிக்கல் பேப்பருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? சார் ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக இருக்க டைமில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது தான் சார் நான் படிப்பேன். போத் ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க டைமில் ஹார்டாக இருக்கிற சப்ஜெக்டை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நமக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்க டைமில் கொஞ்சம் ஈஸி சப்ஜெக்டை வந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் பிரிஸ்காகவும் இருக்கும் சார். ஓகே. இப்போ ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? கண்டிப்பாக சார். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரூம்மேட்ஸ் ரூமில் இருந்தவங்க வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சார், ஜிஎஸ் வந்து ஒரு வைடான சப்ஜெக்ட். ஸோ அதை நீங்களாக படிக்கிறப்ப ஒரு பாயிண்ட்டை தான் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ குரூப் ஸ்டடி பண்ணுறப்ப ஒரு 5 பேர் 5 பாயிண்ட்டை சொல்கிறப்ப ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸை கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஸ்டடியாக பண்ணீங்க? குரூப் ஸ்டடி சார். கம்ப்ளீட் டெக்னிக்கல் பேப்பருக்கு அதை நீங்கள் ஓனாக படிச்சுப்பீங்க? இதான் இப்போ ப்ராப்ளமேட்டிக்ல வந்து ஏதாவது நியூவாக இருக்கும்போது அந்த டைம்ல மட்டும் கம்பைன் பண்ணுவோம் டெக்னிக்கல்ல. மற்றபடி ஜிஎஸ் குரூப் ஸ்டடி தான் சார். லைக் சாப்பிட்றப்போ அந்த டைம்லலாம் டிஸ்கஸ் பண்ணி படிப்போம் சார். ஓகே. இப்போ செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? செல்ஃப் மோட்டிவேஷனா ஃபேமிலி தான் சார். பேசிக்கா ஃபேமிலி தான். ஃபேமிலியில் வந்து நம்ம எப்படி வந்து சர்வைவ் ஆகி வந்திருக்கோம், நம்ம பேரண்ட்ஸோட பேக்ரவுண்டு அதெல்லாம் யோசிக்கிறப்போ நமக்கே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வரும். ஓகே. இப்போ மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா? நீங்கள் ஒரு யங்ஸ்டர் படிக்கிறப்ப நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. முன்னாடிலாம் படிக்க வந்துட்ட அப்புறம் அதை கம்மி பண்ணணும். அதை எப்படி பண்ணீங்க? சார் ஆக்சுவலாக நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் சார். ஒரு ஹோல் டே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஹோல் டேல நைட்டு ஒரு 2 hours இல்லை வந்து மார்னிங்கில் ஒரு 1 hour அந்த டைமில் நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பார்த்துப்பேன் சார். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்துட்டு ரிமைனிங் டைமில் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கம்மா. ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறோம், அதில் நமக்கு கிடைக்கலன்னா அதை விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் அதை விட பெட்டராக நமக்கு ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் லாஸ்ட்டு 25 மார்ச்சில் போயிட்டு அந்த லாஸ்ட் டே கவுன்சிலிங்கில் மிஸ் பண்ணிவிட்டு உடனே நான் டவுன் ஆகாமல் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஆகஸ்ட்டில் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன் சார். ஓகே. இந்த ஜேர்னியில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். என்னோட ஃபேமிலி முக்கியமாக, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட வெல்விஷஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இந்த ஃபோட்டோ எடுத்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க. என்னங்க சார்? முன்னாடி ஃபோட்டோ எடுத்தீங்களா, அது எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். அது வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சார், உங்களை வந்து நீங்கள் எப்படி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஏதாவது டவுன் ஆகிறப்போ அந்த அந்த முன்னாடி ஆஸ்பிரன்ஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். என்னைக்கு நம்ம எந்த டேக்கு வரும், எப்போ நம்ம அந்த ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. அதை நினைக்கிறப்போ நமக்கு ஓகே இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி போகணும் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.